உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மானக்கில். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மேல் மற்றும் வடமேல் மாகாண பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 30ஆம் திகதி வரை பூட்டு. රජය තීරණය කරන් තිබෙනවා අප්‍රේල් 30 වන සිකුරාදා දක්වා බස්නාහිර හා වයඹ පළාත්වල පිහිටලා තිබෙන සියලුම පාසල්, පෙර පාසල් හා පිරිවෙන්වල පන්ති නොපැවැත්වී. நாட்டில் கோவிட்-19 தொற்றின் வீரியம் அதிகரிப்பதாக சுகாதார பிரிவு தகவல். மக்கள் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள். அரசு சேவையாளர்களை நாளை முதல் பகுதியளவில் சேவைக்கு அமர்த்த முடிவு. கைது செய்யப்பட்டுள்ள ரிஷாட் மற்றும் ரியாஜ் ஆகியோரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க சிஐடி கோரிக்கை. வரையறையின்றி பரவும் கோவிட் தொற்றால் இந்திய தேசம் நிலை குலைகிறது. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதாயின் இதற்கு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றால் கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல முடியும் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள், பிரிவினா மற்றும் முன்பள்ளிகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். රජය තීරණය කරන් තිබෙනවා අප්‍රේල් 30 වන සිකුරාදා දක්වා බස්නාහිර හා වයඹ පළාත්වල மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள், பிரிவினா மற்றும் முன்பள்ளிகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் வகுப்புகள் நடைபெறுவதில் எந்த மாற்றமும் இல்லை. இது தொடர்பில் ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமாயின் அறிய தருவோம். திறக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் சுகாதார வழிமுறைப்படி பேணி வகுப்பறை நடவடிக்கைகளை நடாத்துமாறு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் மிகவும் பணிவாக வேண்டுகிறோம். අපි ඉතාමත් ඕනෑකමින් අපේ දෙමව්පියන්ට දූදරුවන්ට කියන්ට කැමති විවෘත කරලා තිබෙන පාසල් තුළ සෞඛ්‍ය නිර්දේශ අකුරටම පිළිපැදීම අතිශයින් වැදගත් කියලා. நாளை செவ்வாய்க்கிழமை பல்கலைக்கழகங்களை மீள திறக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் 2 வாரங்கள் அதனை ஒத்திவைப்பதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. நாட்டில் 16 பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் மாத்திரமே மாணவிகளுக்கான விடுதி காணப்படுகிறது. ஏனையோர் வெவ்வேறு பகுதிகளிலேயே தங்கியுள்ளனர். இவ்வாறு வெவ்வேறு இடங்களிலிருந்தும் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் செல்வார்களாயின் அது அச்சுறுத்தலாகும். எனவேதான் அவற்றை அடுத்த 2 வாரங்களுக்கும் திறக்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ඒ තත්ත්වය යටතේදී සමහර අවස්ථාවලදී පාසල් වලත් COVID-19 වැළඳුණු රෝගීන් ඒ වගේම மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்காக பாடசாலைகள் தொடர்ந்தும் நிர்வகித்துச் செல்வதே பொருத்தமானது. பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் சில பாடசாலைகளிலும் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் உள்ளடங்குகின்றனர். எனினும் இவர்களுக்கு பாடசாலைகளுக்குள் தொற்று ஏற்பட்டதை விட வெளியிடத்திலிருந்தே தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்காக பாடசாலைகளை தொடர்ந்தும் நிர்வகித்துச் செல்வது பொருத்தமானது. எனினும் இதன்போது மிக அவதானத்துடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும். குறிப்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள் மாத்திரமன்றி பெற்றோருக்கும் இவ்வாறு பொறுப்புடன் செயற்படுவார்களாயின் சவாலின்றி கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல முடியும். වගකීමෙන් පාසල් කටයුතු වලට සහභාගී වෙනවා නම් පාසල් ශිෂ්‍යයෝ ඒ වගේම ගුරුවරු ඒ වගේම දෙමව්පියන්ගේ දායකත්වයට නිසි පරිදි ලැබෙනවා නම් අපිට අභියෝගයෙන් තොරව පාසල් සමහරට පවත්වාගෙන යන්න පුළුවන් වෙනවා. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் திருகோணமலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். திருகோணமலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கும் திகதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்டத்தில் உள்ள சில பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மாவட்டத்தின் சேமலாண்டுவ, புத்தள மற்றும் மொனராகலை கல்வி வலயத்துக்குட்பட்ட 15 பாடசாலைகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மொனராகலை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை கம்பகா, களுத்துறை மற்றும் திருகோணமலை போலீஸ் பிரிவில் உள்ள சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்றிரவு 8 மணி முதல் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் மேலும் சில பிரதேசங்கள் இன்று இரவு 8 மணி முதல் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அதன்படி கம்பஹா மாவட்டத்தின் கொட்டதினியாவு போலீஸ் பிரிவின் பொல்கேன, ஹீரலுகிதர, கழுவக்கல் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மினுவங்குடை போலீஸ் அதிகார பிரிவுக்கு உட்பட்ட அஸ்வன்னவத்த வடக்கு மற்றும் கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகளும் இன்று இரவு 8 மணியுடன் தனிமைப்படுத்தப்பட உள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் மீகா தென்ன போலீஸ் அதிகார பிரதேசத்தில் மெரிஸ்வத்த மற்றும் பெலவத்த வடக்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், திருகோணமலை போலீஸ் பிரிவில் உள்ள பூம்புகார் கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தம்புள்ளை விசேட பொருளாதார மத்திய நிலையமும் இன்று இரவு 8 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளது. நேற்று நாட்டில் 793 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் கொழும்பில் 226 தொற்றாளர்களும், கம்பஹாவில் 82 தொற்றாளர்களும், குருநேகலில் 71 தொற்றாளர்களும், யாழ்ப்பாணத்தில் 61 தொற்றாளர்களும், களுத்துறையில் 52 தொற்றாளர்களும், வெளிநாடுகளிலிருந்து வந்த 10 பேரும் உள்ளடங்குகின்றனர். அதுக்கமைய நாட்டில் மொத்த தொற்றாளர் எண்ணிக்கை 1,1379 அதிகரித்துள்ளது. இவர்களில் 94,577 பேர் குணமடைந்துள்ளதோடு 5,633 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். களனி பிரதேசத்தைச் சேர்ந்த 79 வயதுடைய பெண்ணொருவரும், பொலனறுவையைச் சேர்ந்த 73 வயதுடைய ஆணொருவரும் கோவிட்-19 தொற்றால் நேற்று உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாட்டில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 644 உயர்வடைந்துள்ளது. தற்போதுள்ள கோவிட் பரவல் நிலைமைக்கு அமைய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களே அதிக அவதானம் மிக்கவையாக காணப்படுவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று மொரட்டுவ பிரதேசத்தில் இருந்து 23 பேரும், பிலியந்தல பிரதேசத்திலிருந்து 19 பேரும், அவிசாவெல்ல பிரதேசத்தில் இருந்து 16 பேரும், கொழும்பில் 15 பேரும், வெள்ளவத்தை பகுதியிலிருந்து 12 பேரும் அடையாளம் காணப்பட்டனர். இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் எதிர்வரும் தினங்களில் அவ்வாறு அபாய நிலைமை ஏற்படக்கூடும் என்று சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டதை அடுத்து அங்கு சென்று வந்த வவுனியாவைச் சேர்ந்த 112 மரக்கறி மொத்த வியாபாரிகளுக்கு இன்று காலை PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கொரோனாவின் 3வது அலை தொற்றை அடுத்து தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியாவிலிருந்து தம்புள்ளைக்கு மரக்கறிகள், பழங்கள் என்பவற்றை கொண்டு செல்பவர்கள் மற்றும் தம்புள்ளையில் இருந்து வவுனியாவிற்கு வருகை தந்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் ஆகியோருக்கு வவுனியாவில் உள்ள மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்தில் சுகாதாரத்துறையினரால் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டில் தற்போது கொரோனா வைரஸின் 3வது அலைத்தாக்கத்தின் காரணமாக கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுகின்றனர். அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மக்களின் பாதுகாப்பு கருதி விசேட பரிசோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் முகக்கவசம் அணியாமல் நடமாடிய 48 பேருக்கு PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக காத்தாங்குடி சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். காத்தாங்குடி போலீசாரின் உதவியுடன் காத்தாங்குடி பிரதான வீதியின் டுட்வின் சந்தையில் இந்த PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகள் பெறப்பட்டன. முகக்கவசம் அணியாமல் வீதியினால் சென்றோர்களுக்கே இவ்வாறு PCR பரிசோதனைகளுக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தினால் கொரோனா வைரஸ் காரணமாக மக்களின் பாதுகாப்பு கருதி விசேட பரிசோதனை நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன. இதன்போது முகக்கவசம் அணியாது சுகாதார விதிமுறையை மீறி வீதியில் பயணிப்போரை பிடித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு போலீசாரினால் முகக்கவசம் வழங்கப்பட்டதுடன் வாகனங்களின் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயணம் செய்யுமாறு எச்சரிக்கை வழங்கப்பட்டது. அத்தோடு கொரோனா பாதுகாப்பு தொடர்பில் வாழைச்சேனை போலீசாரினால் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வாகனங்களுக்கு ஒட்டப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை பின்பற்றாமை தொடர்பில் நேற்று 177 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 177 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 134 பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுள் கொழும்பில் 34 பேர், கம்பஹாவில் 45 பேர், களுத்துறையில் 50 பேர் உள்ளடங்குகின்றனர். அதன் அடிப்படையில் 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 3470 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொரோனா வைரஸ் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் நோக்குடன் வவுனியாவில் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வவுனியா நகரசபை மற்றும் சுகாதார பிரிவினர் ராணுவத்தின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் மற்றும் வங்கிகளின் தன்னியக்கி இயந்திரங்கள், வியாபார நிலையங்கள் மற்றும் நகரின் முக்கிய பகுதிகளில் தொற்று நீக்கும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது நகரசபையின் தீயணைப்பு வாகனங்களால் பொது இடங்களுக்கு நீர் பாய்ச்சி தூய்மையாக்கப்பட்டு மருந்துகள் விசிறடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. காலி மாவட்டத்தின் ரத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 2 கிராம சேவக பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி சற்று முன்னர் அறிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இம்புல்கொட மற்றும் கடுத்தம்பி ஆகிய 2 கிராம சேவக பிரிவுகளும் இன்று இரவு 8 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு ஊழியர்களை நாளை முதல் பகுதி அளவில் சேவைக்கு அமர்த்த அனுமதி வழங்கியுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். ஊழியர்களை நாளை முதல் பகுதி அளவில் சேவைக்கு அமர்த்த அனுமதி வழங்கியுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளைய தினம் வெளியாகும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களுக்கு கடமைக்கு வர வேண்டிய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் அதிகாரம் குறித்த நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகம் நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூடப்பட்டுள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட்-19 பரவல் அதிகரித்தமையை அடுத்து சில நாடுகள் தமது பிரஜைகளுக்கான விசேட பயண அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளன. இதற்கமைய பிரித்தானியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் தங்களது பயண அறிவுறுத்தல்களை புதுப்பித்துள்ளன. கோவிட்-19 தொற்றுறுதியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் இலங்கை அபாய நிலையின் 3வது மட்டத்தில் உள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. அத்துடன் விமானங்கள் மற்றும் விமான நிலைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் பிரித்தானியா தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூர் கட்டுப்பாடுகளுக்கு அமைய செயற்படுமாறும் தமது பிரஜைகளுக்கு குறித்த நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. இதேவேளை திருகோணமலை கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்று பரவுகளை தடுக்கும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராத யகம்பத்தினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் நீண்ட விடுமுறை நாட்களில் நுவரெலியா நகருக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு வருவதை முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ளுமாறு நுவரெலியா மாவட்ட கோவிட் தடுப்பு பிரிவு தலைவரும் மாவட்ட செயலாளருமான நந்தன கலபோட தெரிவித்திருந்தார். இதேவேளை சுற்றுலா பயணிகள் நுவரெலியாவிற்கு வருவதை தவிர்க்குமாறு அரசாங்க அதிபர் அறிவித்தல் விடுத்த போதும் நேற்றைய தினம் நுவரெலியா நகரில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருந்தமையை அவதானிக்க முடிந்துள்ளது. வருகை தந்தவர்கள் முகக்கவசம் அணியாதும் கொரோனா தொற்று சுகாதார விதிமுறையை பேணாத வகையிலும் நடமாடியதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்துள்ளது. கோவிட் பரவல் காரணமாக விளையாட்டு பாடசாலைகளுக்கு 2021ஆம் ஆண்டுக்கான மாணவர்களை உள்வாங்குவதற்காக நாளை நடத்தப்படவிருந்த நேர்காணல்கள் மற்றும் செயன்முறை தேர்வுகள் என்பன காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி செயற்பட்டவர்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்கு இன்று முதல் விசேட சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பயணிகள் தனிமைப்படுத்தல் விதிகளை பேணுகின்றார்களா என்பது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதற்கமைய பொது போக்குவரத்துகளில் தனிமைப்படுத்தல் விதிகள் தொடர்பில் அவர்கள் ஆராய உள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவுக்கு அமைய அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் நடத்தப்படும் உபதேச தொடரின் 209வது தர்ம உபதேசம் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. குறித்த பௌர்ணமி தின நிகழ்வில் பிரதமர், அவரது பாரியார் உள்ளிட்டோர் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தர்ம உபதேசம் நிகழ்த்துவதற்காக வருகை தந்த கலனி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த பாலி மற்றும் பௌத்த கல்வி முதுகலை நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் மெதவாச்சியே தம்மஜோதி தேரரை பிரதமர் மற்றும் அவரது பாரியார் வரவேற்றனர். பௌத்த மதத்தினூடாக கிடைக்கும் மன அமைதியை உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறச் செய்யும் உன்னத நோக்கத்தில் நடத்தப்படும் அமாதம் சிசிலத உபதேச தொடரின்
209வது தர்ம உபதேசத்தின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சிறந்த ஆட்சி குறித்த தர்ம விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த முறையில் தர்ம உபதேசங்களை நடத்தும் கலையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இம்முறையில் தர்ம உபதேசம் நடத்தும் பணியை தொட்டகை முனும் மன்னர் செய்திருப்பதை அறிய முடிகின்றது. அந்த வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு தர்ம உபதேச தொடரை முன்னெடுப்பது சிறந்த விடயமாகும் என இத்தாள் நினைவூட்டுவதாக சிரேஷ்ட பேராசிரியர் இதன்போது தெரிவித்தார். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஏற்பட்ட பொருளாதார சவால்களை சமாளித்து நாடு முன்னேற்றமடைந்து வந்தது. ஆனால் இந்த தொற்று நிலைமை காரணமாக நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. இந்த தருணத்தில் ஆட்சியாளர்களுக்கு உதவும் வகையில் மக்கள் செயற்பட வேண்டும் என சிரேஷ்ட பேராசிரியர் இதன்போது தெரிவித்தார். சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி இடம்பெற்ற அமாதம் சிசிலச 209 தர்ம உபதேச தொடரில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, பிரதமரின் பாரியார் உள்ளிட்ட நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டனர். புத்தசாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தனவும் இந்த தர்ம உபதேச தொடரில் பங்கேற்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோரை விசாரணை செய்ய ஏற்கனவே 72 மணித்தியால தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ள நிலையில் அதனை 90 நாட்களாக மாற்று தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தன. ඊයේ දිනේදී මෙම රැඳවුම් නියෝගය දින 90ක කාලයක් දක්වා ලබා ගැනීම සඳහා ඉල්ලුම් පතක් අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විසින් ආරක්ෂක අමාත්‍යාංශය වෙත යොමු කර තිබෙනවා. அதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதியை கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த 90 நாட்களும் தீவிரவாத தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் இருவரையும் விசாரணை செய்ய உள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். ඒ අනුව එම ලැබුණු සාක්ෂි පිළිබඳව විමසමින් මොවුන්ගෙන් ප්‍රශ්න කරමින් අදාළ විමර්ශන කටයුතු මේ වන විට සිදු කරමින් පවතින. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள ரிஷாட் பதியுதீன் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவருக்கு எதிராக சாட்சியம் உண்மையிலே இருந்திருந்தால் எப்பவோ இந்த விடயங்கள் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இன்றைக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அரசாங்கமே அதன் பின்னணியிலே இருந்ததாக பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அனைத்து விடயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் உண்மையான நபர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்காமல் மக்களை திசை திருப்பி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஒரு பிழையான திசைக்கு மக்களுடைய பார்வையை கொண்டு போவதற்குமான நடவடிக்கைகளாக தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் சந்தேகிக்க வேண்டி இருக்கின்றது. கைது நடந்த விதம், இந்த கைது நடத்தப்பட்ட நேரம் அனைத்தையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அரசியல் பின்னோக்கத்தோடு தான் இது நடைபெற்றதாக நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதேவேளை ரிஷாட் பதியுதீன், ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார மீது அரசாங்கம் மேற்கொள்கின்ற இந்த செயற்பாடுகளை நிபந்தனை இல்லாமல் கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். நண்பர் ரிஷாட் பதியுதீன் மீதான பொதுவான சமூக வலைதள குற்றச்சாட்டுக்களை நான் அறிவேன். அவரது கட்சியினர் 20ஆம் திருத்தம் தொடர்பில் அரசுக்கு ஆதரவளித்த அரசியல் சூழல் தொடர்பிலும் எனக்கு மனவேதனை இருக்கிறது. ஆனால் அவற்றை காரணமாக கூறி என்று அவரது கைதை நியாயப்படுத்தவோ அரசின் அராஜக போக்குக்கு ஒரு சாற்று தேடித்தரவோ கூடாது. எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் அவரது கைதை, அவர் கைது செய்யப்பட்ட முறைமையை நமது கட்சி கண்டிக்கிறது. கைது அச்சுறுத்தல் எனக்கு புதிதல்ல. இப்போது பகிரங்கமாக கொழும்பில் குடும்பத்துடன் வாழும் ரிஷாட் பதியுதீன் எம்பியை அதிகாலை அமைதியை ஊடறுத்து அவரது வீட்டை சுற்றி வளைத்து ஒரு பாதாள உலகக்கேடியை இழுத்துச் செல்வதைப் போல் கொண்டு சென்றதன் மூலம் இந்த அரசு எமக்கு சொல்கின்ற செய்தி என்ன? தன் மீது குற்றம் சாட்ட சாட்சியங்கள் இருந்தால் தன்னை விசாரியுங்கள் என ரிஷாட் பதியுதீன் பலமுறை கூறியுள்ளார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இருக்கும்போது தினசரி வரிசையாக அவர் மீது சிஐடியில் புகார் செய்துவிட்டு பின் ஊடகங்களில் வசைபாடிவிட்டு சாட்சியங்கள் இருப்பதாக கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் சூத்திரதாரிகளை தூக்கில் போடுவோம் எனவும் கூவிவிட்டு ஆளும் கட்சியாக மாறிய பின் சுமார் 2 வருடங்கள் சும்மா இருந்துவிட்டு இப்போது நௌஃபர் மௌலவி என்பவரை சூத்திரதாரி எனவும் அறிவித்துவிட்டு இப்போது ரிஷாடை இந்த அரசு கைது செய்துள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை நௌஃபர் மௌலவியை சூத்திரதாரியாக ஒப்புக்கொள்ளாததால் அவரை சமாளிக்க இவரை இந்த அரசு கைது செய்கிறது என்ற பலத்த சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது.
இதேபோல்தான் நண்பர்களான ஹரின், மனுஷா ஆகியோர் மீதும் கைது மேகங்கள் சூழ்கின்றன. நாளை இது இன்னும் மேலும் பலரையும் சுற்றி வளைக்கும். ஆகவே நாம் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷாட் கைது பற்றி சனிக்கிழமை காலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவராக நான் பேசினேன். தற்போது நாளை ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் இவை பற்றி நாம் ஆழமாக ஆராய்வோம் என நம்புகிறேன் என தனது குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பரிந்துரைகளின்படியே நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் விதான தெரிவித்துள்ளார். රජයක් ඇටියට කිසිම වෙලාවක පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් ආවට ගියාට අත්අඩංගුවට ගන්න විශේෂයෙන්ම අපරාධ කොට්ටාශය සහ පාස්කු කොමිසමේ විසින් නිර්දේශ කරන ලද යම් යම් කරුණු කාරණාත් එක්ක ප්‍රකාශ ලබා ගන්නටත් ඒ වගේම ඒ සඳහා ඉදිරි කටයුතු කිරීම සඳහා අවශ්‍ය අත්අඩංගුවට ගන්න ඉන්නවා. ඒ නිසා තමයි රිෂාඩ් වර්ධුරන් මන්ත්‍රීතුමාව අත්අඩංගුවට ගත්තේ. சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி தினமான இன்று பல்வேறு ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாளே சித்ரா பௌர்ணமியாகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்று எமது முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இந்துக்களின் விசேட தினங்களில் மிகவும் பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்கப்படுவது இந்த சித்ரா பௌர்ணமி தினமாகும். பௌர்ணமிகளில் சிறந்த பௌர்ணமியாக இன்று இந்துக்களில் தாயை இழந்தோர் இந்த நாளில் தமது தாயாரின் ஆத்ம சாந்திக்காக சிவனை நோக்கி பிரார்த்திப்பர். இன்றைய நாளில் எமலோக சித்திரகுப்த நாயனாரை வழிபட்டால் எமது பாவங்கள் நீங்கி எமது ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும். இதேபோல மட்டக்களப்பு புலியந்தீவு ஆனைப்பந்தி ஸ்ரீ விக்னேஸ்வரர் ஆலய தீர்த்தோற்சவ திருவிழா இன்று மாமாங்க ஆலயத்தின் தீர்த்தக்கேணியில் அடியார்களின் பக்தி கோஷத்துடன் இடம்பெற்றது. கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவ நிகழ்வு அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் இடம்பெற்று இன்று தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற்றது. ஆலய பிரதம குரு குமாரசாமி பிரபாகர குருக்கள் தலைமையில் தீர்த்தோற்சவ திருவிழா பூஜைகள் இடம்பெற்றன. ஆலயத்தில் பூஜைகள் இடம்பெற்று பின் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் தீர்த்தக்கேணிக்கு விநாயக பெருமான் கொண்டு செல்லப்பட்டு அடியார்களின் அரோகரா கோஷத்துடன் விநாயக பெருமான் தீர்த்தமாடி பூஜைகள் இடம்பெற்றன. இத்தீர்த்தோற்சவத்தில் பெருமளவான அடியார்கள் கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கலந்து கொண்டனர். வவுனியாவில் உள்ள இந்து ஆலயங்களில் சித்ரா பௌர்ணமி விரதம் இந்துக்களால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக வவுனியா கொட்சிட் வீதி கருமாரியம்மன் ஆலயத்தின் ஆலய பிரதம குரு பிரபாகர குருக்கள் தலைமையிலும் கருமாரியம்மனுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் தாயாரை இழந்தவர்கள் பிதிர் தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். அத்துடன் அடியவர்களுக்கு பிரசாதமும் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது தாயாரை இழந்த பலரும் தமது தாய்க்காக விரதம் அனுஷ்டித்து வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். உலக முஸ்லிம் சம்மேளனத்தின் அனுசரணையில் புனித ரமலானை முன்னிட்டு உலர் உணவு வழங்கும் நிகழ்வுகள் நாட்டில் பல பாகங்களிலும் இடம்பெற்று வருகின்றன. வேறுபாடு இல்லை வித்தியாசம் இல்லை என்ற துணைப்பொருளில் உலக முஸ்லிம் சம்மேளன ராபிதாவின் அனுசரணையினூடாக புனித ரமலானை முன்னிட்டு உலர் உணவு வழங்கும் நிகழ்வுகள் நாட்டில் பல பாகங்களில் இடம்பெற்று வருகின்றன. இன மத பேதமின்றி வறுமையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் கணவனை இழந்த விதவைகளுக்கும் இப்பொதுக்கள் கொழும்பு மாளிகாவத்தை வத்தல மாபோல மற்றும் குருநாகல் போன்ற பிரதேசங்களில் வழங்கப்பட்டதாக ராபிதாவின் சமூக சேவை பிரிவின் இலங்கைக்கான பிரதிநிதி தேசபந்து இம்ரான் ஜமால்தீன் தெரிவித்தார். சுமார் 6000 ரூபாய் பெறுமதிமிக்க பொதிகள் இதுவரை 1500 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இந்நிகழ்வுகளில் அரசு ஊழியர்களும் பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரத்யேக வகுப்பு ஒன்றுக்கு சென்று வீடு திரும்பும் வேளையில் எதிரே வந்த லொரி ஒன்று மோதி 9 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று கிண்ணியா பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. கிண்ணியா பிரதேச காக்காமுனை வீதியில் நடைபெற்ற விபத்தொன்றில் 9 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமி பிரத்யேக வகுப்பொன்றுக்கு சென்று வீடு திரும்பும் வேளையில் எதிரே வந்த லொரியொன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த லொரி சாரதி போலீசில் சரணடைந்துள்ளதாகவும் மேலதிக 'விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கிண்ணியா போலீசார் தெரிவிக்கின்றனர்.
வெள்ளவத்தை பகுதியில் இளைஞர் யுவதிகளுக்கு போதைப்பொருள் வழங்கி விருந்து உபசாரம் நடத்திய குற்றச்சாட்டில் சர்வதேச பாடசாலையொன்றின் ஆசிரியையும் மாணவர்கள் 14 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து ஐஸ் போதைப்பொருள் 15 கிராம், கஞ்சா 2.4 கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த ஆசிரியையின் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டே இவ்வாறு விருந்து உபசாரத்தை ஏற்பாடு செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியை தெரிவித்துள்ளார். இக்கைது சம்பவத்தின் போது 42 வயதான ஆசிரியையும் 18 தொடக்கம் 22 வயதான இளைஞர்கள் உட்பட ஆசிரியையின் 2 மகள்களுமே இவ்வாறு கைதாகியுள்ளனர். திருகோணமலை மோரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரொட்டவெவ பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 38 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் மற்றும் மோசடி தடுப்பு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த சந்தேக நபரின் கடையை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து 40 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.